வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம் உலக சமையல். நம் உலக சமையல் மூலமாக எனக்கு தெரிஞ்ச வேர்ல்ட் குசின் நாலேஜும் கார்டன் நாலேஜும் உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். யூஸ்வலாக நிறைய பேர் ஸ்ப்ரிங் டைமில் சம்மர் டைமில் தான் காய்கறி விதைகளோ பழ விதைகளோ போட்டு வளர்க்குறாங்க. ஆனால் நம்ம வின்டர் டைம்லேயும் சில செடிகள் போட்டு நல்லா அறுவடை எடுக்கலாம். அது நிறைய பேர் பண்ணுறதில்ல. இப்போ வின்டர் டைமுக்கு நான் சில விதைகள் போட போகிறேன். அது என்னன்ட்டு உங்களோட நான் ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் வின்டர் டைமுக்கு என்ன விதைகள் போடலாம், எந்த நேரத்தில் போடலாம், எப்படி போடலாங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வின்டர் டைமுக்கு என்னென்ன சீடு போட போகிறேன்ட்டு போய் பார்க்கலாம். இப்போ வின்டர் கார்டன் ஸ்டார்ட் பண்ணுறது உங்களோட ஜோனோட ஃபஸ்ட்டு ஃப்ராஸ்ட் டேட் என்னன்ட்டு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வின்டர் கார்டன் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஒவ்வொரு ஜோனுக்கு வேறு வேறு ஃப்ராஸ்ட் டேட் இருக்கும். அதை உங்கள் ஜோனுக்கு என்ன ஃப்ராஸ்ட் டேட்டை ஆன்லைனில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃப்ராஸ்ட் டேட்டுங்கிறது உங்கள் ஜோனுக்கு எப்போ 0 டிகிரி செல்சியஸ் வருதோ அந்த நாளை தான் ஃபஸ்ட்டு ஃப்ராஸ்ட் டேட்டுங்கிறது. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ வின்டர் கார்டனெல்லாம் ஸ்டார்ட் பண்ண முடியும். இப்போ நம்ம விதைச்சதுலேருந்து அந்த செடி எத்தனை நாளில் நமக்கு காய் கொடுக்குதோ இல்லைனா பழம் கொடுக்குதோ அந்த நாட்களை நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ராஸ்ட் டேட்லேருந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கு முன்னாடியே நம்ம விதை போட ஆரம்பிச்சிடணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு காய்கறி விதை எடுத்துக்கோங்க. அந்த காய் 100 நாளில் உங்களுக்கு காய் கொடுக்குதுன்னா உங்களோட ஃப்ராஸ்ட் டேட் நவம்பர் 1 இருந்தால் நீங்கள் அந்த நவம்பர் 1 ஒரு 100 நாளை மைனஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடியே அந்த காய்கறி விதையை நீங்கள் போட்டுக்கணும். இந்த மாதிரி பண்ணால் நம்ம ஃப்ராஸ்ட் வரதுக்கு முன்னாடியே நம்ம நிறைய ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். ஃப்ராஸ்ட் வந்துட்டால் அவ்வளவா காய் வராது. சில காய்கறி ஃப்ராஸ்ட் தாக்கு பிடிக்கும். அதை நம்ம பார்த்து நம்ம பிளான் பண்ணிக்கணும். சில இன்ஃபர்மேஷன் ஆன்லைனில் உங்கள் ரீஜன்லேயே இருக்கும். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அட்லாண்டாக்கு யூனிவர்சிட்டி ஆஃப் ஜார்ஜியாவிலேருந்து அவங்களே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. வின்டர் டைமில் நீங்கள் என்ன சீடு போடலாம், எப்போ போடலாம், எப்படி போடலான்ட்டு அவங்க சார்ட் கொடுத்துருக்காங்க. அட்லாண்டா இருக்கிறவங்க அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நானும் அதை பார்த்துப்பேன். இது தவிர almanac.com வெப்சைட்டுக்கு நீங்கள் போய் உங்களோட ஜிப் கோடை டைப் பண்ணிவிட்டு கெட் பிளான்டிங் கேலண்டரை கிளிக் பண்ணால் உங்கள் ஜோனுக்கு நீங்கள் எப்போ ஃபாலு வின்டர் கார்டன் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு டேட் வரும். நீங்கள் என்ன காய்கறி போடலாம், எப்போ போடலாம் எல்லாமே இதில் இருக்குது. இப்போ என்னோடய ஜிப் கோடை நான் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இதில் பாருங்கள், என்னோடய ஜிப் கோடுக்கு நான் என்னென்ன காய்கறி போடலாம், எப்போ போடலாம் எல்லாமே இதில் இருக்குது. என்னோடய ஜோனுக்கு கேரட்டு செப்டம்பர் 16 போடணும். கத்திரிக்காய் மே 23 போடணும். இந்த மாதிரி எல்லா செடிகளுக்கும் டேட் போட்டிருக்கு. ஸ்ப்ரிங் கார்டன் ஸ்டார்டிங் டேட்டும் இதில் இருக்குது பாருங்கள். நீங்கள் எங்கேயும் போய் தேட தேவையில்லை. இதை பார்த்து உங்கள் ஜோனுக்கு நீங்கள் என்ன செடி வைக்கலாம், எப்போ வைக்கலாம் எல்லாமே இதில் இருக்குது. இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். யூஸ்வலாக ஃபால் கார்டனு வின்டர் கார்டனிங்கெல்லாம் மிட் ஜூலையிலிருந்து மிட் ஆகஸ்ட்டுக்குள்ளே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கணும். இன்னும் கொஞ்ச நாளில் சம்மர் முடிய போகுது. அதுக்காக தான் நம்ம இப்போயே சீடெல்லாம் போட்டு நம்ம செடியை ரெடி பண்ணிக்கணும். நீங்கள் சம்மரில் நிறையா ஹார்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அதனால் மண் கொஞ்சம் சத்து கம்மியாக இருக்கும். நீங்கள் வின்டர் கார்டன் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் மண்ணை கொஞ்சம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். மண்ணில் கொஞ்சம் காம்போஸ்ட்டு இல்லைனா ஓம் காஸ்டிங்கு இல்லை ஃபெர்டிலைசர்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா மண்ணை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வின்டர் கார்டன் ஸ்டார்ட் பண்ணும் போதும் நம்ம செடி நட்டு வைக்கும் போதும் அதுக்கு நிறைய சத்து கிடைக்கும் செடிகளுக்கு. இப்போ வின்டர் கார்டன் பற்றி முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஸ்லைட்ஸ் க்ரியேட் பண்ணி போட்டிருக்கேன். இதோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் சில காய்கறி விதைகளை வீட்டிலையே முளைக்க வச்சு அப்புறமா நீங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் செடி நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். நிறையா ஹார்வெஸ்ட்டும் பண்ணலாம். நீங்கள் செடி நட்டு வைக்கும்போது நல்லா வெயிலாக இருக்கிற இடமா பார்த்து நட்டு வச்சுக்கோங்க.
ஏன்னா வின்டர் டைமில் வந்து டே டைம் கம்மியாக இருக்கும். செடிகளுக்கு எவ்வளவு சன்லைட் கிடைக்குதோ அவ்வளவு நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணலாம். அதை பார்த்து நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. வின்டர் கார்டனிங் பண்ணும்போது செடிகளை வந்து ஃபேப்ரிக்கு, பாலிடனல் இல்லைன்னா க்ரீன் ஹவுஸில் வச்சு ஃப்ராஸ்ட்ல இருந்து காப்பாற்றலாம். ஹார்வெஸ்ட்டும் நம்ம கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். வின்டர் கார்டனிங்கில் என்ன அட்வான்டேஜ்னா நமக்கு பூச்சி, டிசீஸ் தொந்தரவெல்லாம் இருக்காது. கிராப்ஸும் நல்ல டேஸ்ட்டாக ஸ்வீட்டாக இருக்கும். அதனால தான் வின்டர் டைமில் வர கேரட் வந்து நல்லா ஸ்வீட்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் கேரட் வின்டர் டைமில் வளர்க்கலன்னா இப்போ வளர்த்து பாருங்கள். கேரட் வந்து வித்தியாசமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா வின்டர் டைமில் வந்து டே டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், சன்லைட்டும் கம்மியாக இருக்கும். அதனால் வந்து செடிகள் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வளரும். இதனால தான் நீங்கள் வந்து செடி வைக்கும்போது நல்லா சன்லைட் இருக்கிற இடமா பார்த்து நீங்கள் வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சம்மர் கார்டனிங் பண்ணியிருந்தா மண்ணில் இருக்கிற சத்தெல்லாம் குறைஞ்சிருக்கும். அதனால் வின்டர் கார்டனிங் பண்ணுறதுக்கு முன்னாடி காம்போஸ்டி, ஓம் காஸ்டிங் போட்டு மண்ணை நல்லா உயிருள்ள மண்ணாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இது தவிர ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் போட்டுக்கலாம். தேவையான அளவு பிளட் மீல், போன் மீலெல்லாம் போட்டு மண்ணை நல்லா சத்துள்ள மண்ணாக தயாரிச்சுக்கோங்க. வின்டர் கார்டனிங் கிராப்ஸில் வந்து சில பிளான்ட்ஸ் லைட் ஃப்ராஸ்ட் தாக்கு பிடிக்கும், சில பிளான்ட்ஸ் ஹாட் ஃப்ராஸ்ட் தாக்கு பிடிக்கும், சில பிளான்ட்ஸை நாம் வந்து ஓவர் வின்டரிங்கும் பண்ணலாம். இந்த காய்கறி எல்லாம் வந்து லைட் ஃப்ராஸ்ட் தாக்கு பிடிக்கிற கிராப்ஸு. உதாரணமாக பீட்ரூட், கேபேஜ், லெட்டஸ், நூல்கோல், இதெல்லாம் வந்து லைட் ஃப்ராஸ்ட் தாக்கு பிடிக்கிற கிராப்ஸு. இதெல்லாம் ஹார்டி கிராப்ஸு. உதாரணமாக கேளு, ரேடிஷ், ப்ராக்கலி, ஸ்பினாச்சு, இதெல்லாம் வந்து ஹார்டி கிராப்ஸு. இதெல்லாம் வந்து ஓவர் வின்டரிங் கிராப்ஸு. பீக் வின்டர்லேயும் சாகாமல் டார்மன் ஸ்டேஜில் இருக்கும். ஸ்ப்ரிங் டைம் வந்ததும் திரும்பியும் வளர ஆரம்பிச்சிடும். உதாரணமாக வெங்காயம், பூண்டெல்லாம் வந்து பீக் வின்டர்லேயும் சாகாமல் ஸ்ப்ரிங் டைம் வந்ததும் திரும்பி வளர ஆரம்பிச்சிடும். சில காய்கறி விதைகளை வந்து இப்போயே வந்து நீங்கள் விதை போட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சீசன் வரதுக்கு முன்னாடியே. சீசன் வந்ததும் நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ண ரெடியாக இருக்கும். சில விதைகளை வந்து சீசன் வந்ததும் நம்ம வந்து மண்ணில் அப்படியே தூவி விட்டுக்கலாம். நானும் கூட வந்து சில விதைகளை வந்து இப்போயே வந்து நான் விதைக்க போகிறேன். அது என்ன விதைகளை வந்து இப்போ நீங்கள் கொஞ்ச நேரத்தில் இங்கே பார்க்க போகிறீங்க. சில விதைகளை வந்து கொஞ்சம் நாள் கழித்து நான் மண்ணில் அப்படியே தூவி விட்டுட்டு போகிறேன். நான் இப்போ வந்து வின்டர் டைமுக்கு வந்து ஒரு 10 காய்கறி வந்து நான் போடலான்ட்டு இருக்கேன். நான் என்னென்ன காய்கறி போட போகிறேன்ட்டு இப்போ போய் பார்க்கலாம். இந்த விதைங்களை தான் வந்து நான் வின்டர் டைமுக்கு வந்து பிளான் பண்ண போகிறேன். டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற விதைங்களை வந்து ஒரு 6 மணி நேரம் வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். நான் ஒரு வீடியோவில் வந்து சீடு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதை வந்து நல்லா டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். ஏன் நான் தண்ணியில் ஊற வைக்கிறேன் எல்லாத்தையும் வந்து நீங்கள் பார்க்காதவங்க வந்து அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து தண்ணியில் ஊற வச்சுருந்தா விதைங்க வந்து நல்லா ஈரத்தன்மையோடு இருக்கும். அதனால் வந்து சீக்கிரமாக வந்து முளைச்சிடும். அதனால தான் வந்து நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் எல்லா விதையும் வந்து தண்ணியில் ஊற வைக்கணுன்ட்டு இல்லை. சில விதைங்களை வந்து நீங்கள் அப்படியேவும் போட்டுக்கலாம். அது உங்களோட இஷ்டம் தான். நீங்கள் டைரெக்டாக அப்படியே மண்ணில் போட்டுக்கலாம், ஊற வச்சும் போட்டுக்கலாம். எப்படி வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் எனக்கு வந்து சீக்கிரமாக வரணுன்றதுக்காக நான் ஒரு 6 மணி நேரம் வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். டைரெக்டாக போடுற சீடை வந்து அப்படியே வச்சுருக்கேன். அது இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து போடணும். நான் இப்போ என்ன டிரான்ஸ்பிளான்ட்க்கு பண்ண போகிற விதையை வந்து உங்களுக்கு காட்டுறேன். நூல்கோல். நீங்கள் விதை வாங்கும்போது அவங்களே வந்து டைரக்ஷன் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. பேக்கெட்டில் இருக்கும் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி போடுறதுன்ட்டு. நீங்கள் அதையும் படித்து தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு வந்து ஒவ்வொரு மாதிரி டைமில் நம்ம விதை ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் இந்த பேக் சைட்லேயே வந்து அவங்க டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு வந்து எப்பப்போ போடணும், எந்தெந்த டைமில் போடணுன்ட்டு. இதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பீட்ரூட் வந்து நான் 3 வெரைட்டி வாங்கியிருக்கேன். இதை வந்து நான் இப்போ ஒரு வெரைட்டி வந்து நான் இப்போ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்காக தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இன்னொரு வெரைட்டி வந்து நான் அப்படியே மண்ணில் தூவி விடலான்ட்டு இருக்கேன். ஸோ 3மே வேறு வேறு வெரைட்டி இருக்குது. உங்களுக்கு என்ன வெரைட்டி வேணுமோ நீங்கள் அதை போட்டுக்கலாம். ப்ராக்கலி, கேளு. நான் இது 2 வெரைட்டி வச்சுருக்கேன். 2மே வேறு வேறு வெரைட்டி கீரை. இது வந்து காலிஃப்ளவர்,
கோஸு. ஸோ இதெல்லாம் வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது. அதனால் நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். மண்ணில் அப்படியே நீங்கள் தூவி விடுற விதைங்கள் வந்து முள்ளங்கி. இதை வந்து நான் 3 வெரைட்டி வச்சுருக்கேன். ரேடிஷ் வந்து 3மே வேறு வெரைட்டி. இது வந்து லெட்டஸ். இது வந்து ஸ்பினாச்சு. இதுவும் 3 வெரைட்டி வச்சுருக்கேன். மலபார் ஸ்பினாச் வச்சுருக்கேன். இது வந்து ஹைப்ரிட் வெரைட்டி ஸ்பினாச்சில் வந்து. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மண்ணில் தூவி விடுறது தான். இன்னொன்று வந்து கேரட்டு. கேரட்டு வந்து இதுலேயும் நான் 4 வெரைட்டி வச்சுருக்கேன். வேறு வெரைட்டி 4 கேரட்டு வச்சுருக்கேன். கேரட் சீடை வந்து நீங்கள் மண்ணில் போடுறீங்கன்னா ஒரு சின்ன டெக்னிக் இருக்குது. நீங்கள் சீடு போட்ட உடனே மேலே வந்து ஒரு போர்டு எடுத்து வச்சுடுங்க. சீடு வந்து கொஞ்சம் முளைச்சி வர வரைக்கும் அந்த போர்டை அப்படியே வச்சுடுங்க. இந்த போர்டு இருக்கிறதுனால அந்த சீடுக்கு வந்து ப்ரெஷர் கொடுத்து கொஞ்சம் சீக்கிரமாகவும் வரத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் மழையெல்லாம் பெஞ்சால் வந்து இந்த கேரட்டோட சீடு வந்து கரைஞ்சி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் மேலே போர்டு வச்சுருந்தா அது போகாமல் அதே இடத்துல இருக்கும். அதே சமயத்தில் சீக்கிரமாகவும் முளைச்சிடும். ஒரு கொஞ்சம் முளைச்சி வந்த அப்புறம் அந்த போர்டை நீங்கள் எடுத்துடலாம். அந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கேரட் சீடுக்கு வந்து. இப்போ வந்து நான் ஊற வச்சுருக்க சீடை வந்து சீட் ட்ரேயில் வந்து விதைச்சிடலாம். நான் ஆல்ரெடி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சீட் ட்ரே வந்து. இந்த ட்ரேயில் வந்து நான் ஆர்கானிக் சீட் ஸ்டார்டரை வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். நான் அதை முதலே சொன்ன மாதிரி தான் அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எல்லாமே சீடு எப்படி போடுறதுன்ட்டு பண்ணி காட்டியிருக்கேன். நான் இப்போ ஆல்ரெடி ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ சீடை வந்து இதில் போட்டுக்கலாம். இப்போ ஆல்ரெடி வந்து இந்த மண்ணில் வந்து தண்ணி போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து ஒரு சின்ன ஓட்டை போட்டுக்கோங்க ஒவ்வொரு இதுலேயும் வந்து. ஃபஸ்ட்டு வந்து நான் பீட்ரூட் போட்டுக்கிறேன். ஸோ நான் பேர் எழுதி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் பேர் எழுதி வச்சுக்கோங்க, அப்போ தான் ஞாபகமாக இருக்கும். டேட்டும் போட்டு வச்சுக்கோங்க. நான் சிலதெல்லாம் டேட் போட்டிருக்கேன் இந்த ட்ரே ஃபுல்லாக இருக்கிறதுக்கு. ஒவ்வொரு செல்லுலேயும் வந்து ஒரு 2-3 சீடு போட்டுக்கோங்க. ஸோ போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே மண்ணை வந்து லைட்டாக கவர் பண்ணி விட்டுடுங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் முளைச்சி வந்த அப்புறம் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து கோஸு போட்டுக்கிறேன். அடுத்து வந்து ப்ராக்கோலி போட்டுக்கிறேன். அடுத்து வந்து காலிஃப்ளவர் போட்டுக்கிறேன். அடுத்து வந்து நூல்கோல் போட்டுக்கிறேன். இப்போ கேல் போட்டுக்கிறேன். 2 கேலும் ஒவ்வொரு ட்ரேயில் போட்டுக்கிறேன். இப்போ எல்லா விதையும் போட்டாச்சு. இதில் வந்து 1/2 ஸ்பூன் ஹைட்ரஜன் பெராக்சைடும் 1 கப்பு தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுருக்கேன். இதை வந்து நான் மேலே ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிறேன். இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு தண்ணி ஊற்றுறதுனால விதையெல்லாம் வந்து சீக்கிரமாக முளைச்சிடும். நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா ஹெல்த்தியாக வளரும் இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு தண்ணி ஊற்றுறதுனால. அதுவும் இல்லாமல் நம்ம கையில் தான் எடுத்து சீடெல்லாம் போடுறோம். நம்ம கையில் ஏதாவது கிருமியெல்லாம் இருந்தால் இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடை ஊற்றுறதுனால அந்த கிருமியெல்லாம் வந்து செத்து போயிடும். ஸோ இப்போ லைட்டாக மேலே வந்து எல்லாத்தையும் ஸ்ப்ரே பண்ணி இதை எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே வந்து ஒரு கிளியரான கவரை போட்டு நீங்கள் மூடி வச்சுக்கோங்க. இதை வந்து வீட்டுக்குள்ளே வந்து கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் எடுத்து வச்சுடுங்க. விண்டோ பக்கத்துலேயோ இல்லைன்னா கிளாஸ் டோர் பக்கத்துலேயோ வந்து இதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ விதையெல்லாம் வந்து சீட் ட்ரேயில் போட்டு வச்சாச்சு. ஃபால் டைமில் வின்டர் டைமில் வந்து டிசீஸு இன்செக்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நல்லா வளரும் செடிகளெல்லாம் வந்து. வின்டர் டைமில் பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா செடிகளுக்கு வந்து சன்லைட் அவ்வளோவா இருக்காது. சன்லைட் கம்மியாக இருக்கிறதுனால செடிகள் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வளரும். இப்போ நீங்கள் தொட்டியில் சீடு போட்டு வச்சுருந்தா வெயில் வர இடமா வந்து நீங்கள் தள்ளி வச்சுக்கலாம் தொட்டியை வந்து.
உங்ககிட்ட க்ரீன் ஹவுஸ் இருந்தால் க்ரீன் ஹவுஸ்லேயும் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இப்போ வந்து சீக்கிரமாகவே விதையெல்லாம் போட்டதுனால ஃப்ராஸ்ட் வரத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.